எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் இது வரைக்கும் இயற்கை முறையில் அரிசி மட்டும் பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது வெஜிடபிள்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம தோட்டத்திலே பண்ணோம், நம்ம வயல்லே பண்ணோம். ஆனால் அங்கே நம்மளால் பராமரிப்பு ஒழுங்காக பண்ண முடியல. அப்படி விளைஞ்சி இருந்ததுன்னா யாராவது எதாவது பறிச்சுட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் என்ன வேலிலாம் போடல. ஸோ அதனால் நம்ம ஒரு பேஸ் நமக்கு கற்றுக்கணும்ல. ஏன்னா இப்போ நெல் வயல் எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஆனால் வெஜிடபிள் எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கேட்டு சின்னதாக ஆரம்பித்தேன். அதில் பண்ணதான் இது என்னோடய தம்பி உழுதுவன் சுந்தர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவன் கொடுத்த விதை இது மர வெண்டை. அவன் கொடுத்த விதையில் 4 விதை நட்டேன். அதில் ஒரு விதை மட்டும் முளைச்சி இந்த அளவுக்கு வந்துருக்குது ஹைட்டு. மற்றது எதுவுமே வரல, மற்றதெல்லாம் களைச்செடிகள். இது அவர் கொடுத்த வெண்டைக்காய். அது நாற்று விட்டுருக்கேன், நம்ம முளைச்சிருக்கு, 2 தான் முளைச்சிருக்கு நாற்று. அதை எடுத்து நடணும். இது கருப்பு மிளகா. இது தக்காளி செடி. இப்போதைக்கு இதெல்லாம் பேஸாக நான் ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்து எப்படி பண்ணணும், என்ன மாதிரி மண்கலவை யூஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாருமே சொன்னது என்னென்னா காஸ்ட் இல்லாமல், அதாவது செலவு அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணலான்னு நான் பார்க்கும்போது இந்த ஃப்ரிட்ஜு ட்ரே இது வெறும் 100 ரூபா தான் கொடுத்தேன். 3 ஃப்ரிட்ஜு எனக்கு பாக்ஸ் கொடுத்தாங்க. அவர் வச்சுருந்தார். இதை காலி பண்ணால் போதும் அப்படின்னு அந்த கடைக்காரு. அவர்கிட்ட சொல்லி 100 ரூபா கொடுத்துட்டு இந்த 3 பாக்ஸையும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வர செலவு தான் எனக்கு ஒரு எவ்வளோ ஆகிட்டு 400 ரூபா ஆகிடுச்சு. அவரே மேலே ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டுட்டு இப்போ தான் இதை எடுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஒரு மண்கலவைனா என்ன, எப்படி விதை போடணும், இது எல்லாத்தையும் என் தம்பி உழுதுவன் சுந்தர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தான். அது இல்லாமல் மற்றவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட ரெஃபரன்ஸுக்கு ஏற்ப 0% செலவில் எதுவுமே இல்லாமல் நானே ரெடி பண்ணிக்கிறேன். இது ஒரு மூட்டை பஞ்சு மில்லு இருக்கு இல்லையா, அந்த மில்லு நானே போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு ஊற வச்சு காய வச்சுருக்கிறேன். இது மண்கலவை. இன்னும் நம்மகிட்ட மண்புழு உரம் இருக்குது, சாணி இருக்குது. இதெல்லாம் குப்பை. இந்த குப்பையெல்லாம் கூட யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ரே ஒன்று எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் ஸ்டாண்டுலாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இதுக்கு செலவெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு செங்கல் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் நல்லா வந்ததுன்னா இன்னும் நிறைய மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நான் மாடி தோட்டம் ஃபஸ்ட் டைம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நமக்கு இயற்கை விவசாயம் நெல் வயலுக்கு, பாரம்பரிய நெல்லுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே போல் இதுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது தகவல், டவுட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாழ்க இயற்கை விவசாயம், வளர்க இயற்கை விவசாயம். நம்ம இயற்கை முறையில் விளைந்த அனைத்து பொருட்களையும் நம்ம சாப்பிடுவோன்ட்டு இதிலேருந்து உறுதிமொழி எடுப்போம். நன்றி.